ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் உபவாச மற்றும் அபிஷேக ஆராதனைக்கு யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். அதனாலேயே அடியே இடத்திலே நிற்பது சுத்தமான தேவ கிருபையும் அவருடைய சுத்தம் என்று வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று செய்தி கேட்டு பயணில வேலூர் ராணிப்பேட்டை இந்த புறமெல்லாம் பயங்கர மழை, இடி, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கர்த்தர் நமது காரியத்தில் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஆரம்பத்தில் பார்த்தவங்க யாருமே இல்லை, ஜனமே இல்லையே. இப்போது பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்தார். உங்களுக்கும் டவுட் இருக்கும், போய் மலையில மாட்டினா என்ன ஆகுமே. கர்த்தர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தியானில் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அறிந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப்ல எனக்கு என்னோட கூட தொடர்புலேயே இருக்கிறாரு. ஒவ்வொரு மீட்டிங்ஸ் வரும்போது நான் அதற்காக ஜெபம் பண்ணுவேன். பல ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன். உண்மையிலே பிரதரை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. பெரிய பெரிய சபைகள் நடக்காத, பெரிய பெரிய சபைகளுக்குள்ள இருக்காத ஒரு பாரத்தை ஆண்டவர் அவர் சொன்னாரு. சின்ன கூட்டம், சிறிய ஊழியம். வேதவாசம் என்ன சொல்றது? சின்னவன் சிறியவன். உங்களோடு இருப்பவர் உலகத்துல இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ சரித்திரத்திலே நீங்க கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா, சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை பார்க்கிலும், சபையின் ஊழியர்களின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமக்களை பார்க்கிலும் இப்படி நடக்குது பாருங்க. ஊழியர்கள், உபவாச கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், பெருவிழாக்கள், சுவிசேஷ கூட்டங்கள், மயானத்தில் நடக்கிற கூட்டங்கள், ஆடில் நடக்கிற கூட்டங்கள், இவைகளின் மூலமாக ரசிக்கப்பட்ட ஆத்துமங்கள் தான் சபையின் சரித்திரத்தில் அதிகம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே நீங்க ரசிக்கப்பட்ட பிறகு, இங்கே தேவனுடைய தொடுதலை உணர்ந்த பிறகு, இங்கு தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்க எங்கே போய் அங்கத்தினர்களாய் மாறுவீங்க. சபையில் அங்கத்தினர்களாய் மாறுவீங்க. ஞானம் எடுத்துருவீங்க, தசபாகம் அவங்க ஊத்துருவீங்க, இவரை பார்த்துருவீங்க. கையை ஊத்துறவங்க சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையிலே அருமையான சகோதரத்துக்காக நான் மிகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். இந்த வார்த்தை பிரதருக்கு நேராக நான் தீர்க்க தரிசனமாக நான் கூறுகிறேன். வருகிற நாட்களிலே கர்த்தர் இவரை கொண்டு இந்த வேறு பட்டணத்தில் பெரிய காரியம் அவர் செய்ய போகிறார். காரணம் சொல்லுங்க, பெரிய காரியங்கள் பெரிய பிக் பிக் கான்ஃபரன்ஸ் அவர் நடத்த போறார். சொல்றீங்க, அல்லேலூயா. ஏதோ ஊழியர் தெரியாத ஊழியர்களை கூப்பிட்டு அவர் நடத்த போறது இல்லை. பிரபலமான ஊழியர்களை கொண்டு வந்து அவர் பெரிய கான்ஃபரன்ஸ்ல அவர் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. சும்மா வாய்ஜாலமாக அவரை நான் பிரியப்படுத்தபடியாக நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். அவரை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை இந்த பட்டணத்தில் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கஷ்டப்படவே தேவையில்லை. பணத்துக்கு என்ன செய்யணும், பொருளாதாரத்திற்கு தேவைக்கு என்ன செய்யணும் சொல்லிக்கிறதற்காக அறிங்க. கர்த்தர் வாசல்களை அவர் திறக்கிறார். அல்லேலூயா. அவர் வாசல்களை திறக்கிற நாமிலே காண்கிறேன். பல வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு நேராக, உங்கள் ஊழியத்திற்கு நேராக அவர் திறந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்ய போகிறார். அவர் அதிகமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியோடும் நீங்கள் இருக்கிற இடத்துல இழந்து நிற்பீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே இந்த உபவாச கூடுதலிலே கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கர்த்தர் எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்துதான் உங்களுக்கு இந்த நாளிலே என்னை அனுப்பி இருக்கிறார். எல்லாரும் தயவுசெய்து இருக்கிற இடத்துல ஒன்று மாற்றம் நல்ல மனசுல வச்சுக்கீங்க. ஏதோ கூட்டாது வந்தோம் உட்கார்ந்தோம் வார்த்தை கேட்கும் பாட்டு பாடி சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தோம் நினைக்காதீங்க. ஒரு எதிர்பார்ப்போட கூட நீ இருக்கிற இடத்துல நில்லுங்க. நீங்க எதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ தேவனிடத்திலிருந்து எதை பார்ப்பீங்க சிஸ்டர்? அருமையான மகளே,
அருமையான மகனே, உடைய ஊழியக்காரனாய் தகப்பனை பிதாவே வானம் இறங்கடையாய் திறக்கப்படுவதாக. உடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லிக்கிறேன், வானங்களுக்கு நேராய் திறக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் ஏரியை போட்டு மேலும் மேல இறங்குவீர்களாக. இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே command in the name of Jesus. இப்பொழுது தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீர்களாக. தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய கடவர்களாக. பணிவிடை ஆவிகள் இப்பொழுது இறங்குகிற இடத்திலே பணிவிடை ஆவி தம்முடைய காரியங்களை நடப்பிப்பீர்களாக. உரமான அதிநாசிக்கான மூந்தரளவா இருக்கிற ஒவ்வொரு தயவுசெய்து கண்களை கொடுங்க. எல்லாரும் கண்களை கொடுங்க. உரமா காணியோர் ஒரு வித்தியாசமான அனுபவத்தினால நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஏதோ 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 என் வாய்நாளத்தில் நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் போன்ற வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கூறுகிறேன். தகப்பன் மார்களே, தாய் மார்களே, அருமையான தம்பி தம்பி மார்களே, இயேசுவை இந்த நாளில் அவர் தொட போகிறார். எல்லாரும் பிள்ளைகள் கூட கண்ண மூடுங்களேன். ஏதோ ஒரு டென்ஷன் நீங்க உணர போறீங்க. ஏதோ ஒரு தைரியம் தொடுதல. நான் பிரசங்கத்துக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த இடத்தை அசைக்க போகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரை அசைக்க போகிறேன். எதை நிமித்தம் அவர்கள் அதிகமாய் காட்டப்பட்டிருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் எல்லா கடவுளுங்க, எல்லா பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ண மூடுங்க. ஒரு கர்த்தரை ஃபியூச்சர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எதுல நிலைமைப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த கதவு உங்களுக்கு நேராக மூடப்பட்டிருக்கிறதோ, இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எப்பத்தாயிரம் கூறுகிறேன், எப்பத்தாயிரம் கூறுகிறேன். சிறக்கப்படுவாயாக, 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 சிறக்கப்படுவாயாக. உரிமாலா ரீதா மாஷாலா உரிமாலா ரீதா மௌலா சிதமாலா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா அமலேக்கனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. வழி மறிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாத படிக்கு வழியாலே தடையாய் இருக்கிற எல்லா அமலேக்கனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. கைகளை தட்டி இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழுதி தடையாய் இருக்கிற எல்லா அமலேக்கனுடைய ஆவி ரிலேஷன் இப்பொழுது வெளியே சொல்ல முடியல. வெளியே யாரிடத்திலும் உன்னுடைய குறைகளை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல முடியல. உள்ளுக்குள்ளே போட்டு மிகவும் வேதனைக்குள்ளாயிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தரை காண்கிறார். இப்பொழுது என்ன சொன்னாங்க? இயேசுவின் நாமத்தினாலே உன் காயத்தை ஆற்றும்படியாக இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர்
தலை மேல இப்பொழுது ஒரு ஆறுதல் உண்டாவதாக, ஒரு ஆறுதல் உண்டாவதாக. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Jesus. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்சட கட்சிக்கு ஜெபம் கொடுக்கிறீர்களே, கர்த்தர் விதமாக எவ்வாறு ஆசீர்வதிக்க போகிறார். ரீகாலா ரீதானா மௌதனாண்டா ரியோஷமா ரீகாலா ரீதானா மௌதனாண்டா ரியோஷமா எல்லா கர்த்தர் மகிமை கொடுத்துருங்க, எல்லா வாய்ஸுக்கு கர்த்தர் மகிமை கொடுத்துருங்க. எல்லாரும் பிரைஸ் சோத்ரம் சோத்ரம் சொல்லுங்க போதும், ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த சோத்ரம் சோத்ரம் சொல்லி பாருங்க, நல்ல வாய்ஸுக்கு சோத்ரம் சொல்லுங்க, எல்லா சோத்ரம் சொல்லுங்க, சோத்ரம் 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 சோத்ரம். அலட்சியமாய் பார்க்கவாங்க, அலட்சியமாய் சின்ன பார்ப்பாங்க, சின்ன பார்க்கிறவங்க உங்களுடைய வாயினாலே உங்களை அழைத்து இவரெல்லாம் இதை நடத்துறாரு, இவரெல்லாம் இதை பண்றாரு. அலட்சியம் படிச்சவர்கள் உங்களை உங்களுக்கு நேரம் அலட்சியப்படுத்தினவங்க, குறைவாய் பேசினவர்கள் அவருடைய வாயினாலே உங்களை அழைப்பிச்சு உங்களுடைய மூலியத்திற்கு உறுதுணையாயிட்டு அதை கலைஞரை நீச்ச வைக்க போகிறார். உங்களை ஊழியத்தை பாத வைக்க போகிறார். உங்க ஊழியத்தை சேர்த்து இந்த பட்டணத்தில் பார்த்த பெரிய காரியங்கள் சொல்லுகிற நல்ல கையை தட்டி ஒரே அற்புதங்கள் நடந்தது. Thank you.
அவருடைய வல்லமையை பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை பாருங்க. வல்லமைக்கான எங்களோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளோடு கர்த்தரை பேசுகிறார். இந்த வார்த்தைக்கும் இந்த ஆராதனைக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற இந்த பகுதி பலவானை இந்த பில்லர் பெற்றோர்ல நடமாடி கொண்டிருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கற்றுக்கிறேன். இந்த பகுதி பலவானை கற்றுக்கிறேன். எல்லா குட்டி பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டப்படுவதாக 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 நீ நினைத்தது ஒருபோதும் நடைபெறாது. உங்களுக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தாதே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யவர் யாரும் செய்வார். டிவி மணி ஆட்டுவாங்க செய்வார், நமக்குலாம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நாம் அவரை நம்பி இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரே தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். அப்பேற்பட்ட நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் யாருக்கோ அற்புதம் செய்வார் இல்லைங்க. இயேசுவை யார் தெய்வமாய் நம்பி இருக்கிறாங்களோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார், தாராளமாய் அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த நாளில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது, ஜெபத்தில் இருந்த பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பின்தொடர்ந்தே வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனம் வளர முடியாம, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, there is no any progress at all. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, சில காரியங்களை சில பேரை தொடர்ந்து பின்தொடர்ந்தே வருகிறது. இந்த 2025 கூட நாங்கள் எல்லாவற்றுக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2026 நீங்க போறப்போ கர்த்தர் ஒரு ரினியூவா, ஒரு புதிய மனிதர்களாக, ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள கொண்டு போகிறார். இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா 37 நாட்கள் தான் இருக்கு இல்லையா? 31 32 இந்த இயர் முடியுது. 32 நாட்கள் தான் இருக்கிறது. 32 நாட்களுக்குள்ள கர்த்தர் சம்திங் சேஞ்சஸ் கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். 32 நாட்களுக்குள்ளாக பாரிய மாறுதலை கர்த்தர் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். அதனால வேதத்திலே கர்த்தர் வசனத்தை காண்பிக்கிற 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவரும் மற்றொருவர் சங்கீதம் 23:6 வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்தது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இன்னொருவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 2 விதமான வாழ்க்கைங்க. 2 பேரை பரிசுத்த ஆவியானவர் இதனாலே நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, பாவங்களை தனக்கு பின்பாக தொடர செய்கிறதான ஆத்துமாக்கள். இன்னொரு வாழ்க்கை அனுபவம் தெரியுமா? நன்மைகளையும் கிருபைகளையும் தனக்கு பின்பாக தொடர செய்கிறதான ஜீவியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, தீமோத்தேயு யார் என்றால் வளர்ந்து வருகிற ஒரு ஊழியக்காரன்.
இப்போதான் அவர் ஊழியம் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறாரு, ஊழியம் செய்ய போகிறாரு. பவுல் அவனுக்கு பலவிதமான பயிற்சிகளை தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார். தீமோத்தேயுவே இப்படி இருக்கணும், அந்த சபையில இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இருக்கிறார் ஊழியத்தை குறித்து. அப்படி பவுல் சொல்லிக்கொண்டு வருகிற நேரத்திலே திடீரென்று ஒரு இடத்துல வந்து, தீமோத்தேயுவே நான் உனக்கு ஒண்ணு சொல்ல போறேன். தீமோத்தேயு கேக்குறார், பாஸ்டர் சொல்லுங்க. சீஃப் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர். இப்போ இந்த ஜூனியர் பாஸ்டர் கேக்குறார், சொல்லுங்க ஐயா, சீஃப் ஐயா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அப்ப பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிலருடைய பாவங்கள் அபீரகமா இருக்கு. சிலர் வந்து சீக்கிரட்டா பார்ப்பாங்க, யாரும் பார்க்கலையே என்ன, யாரும் பார்க்கலையே என்ன, நீங்க நினைக்கிறீங்க அப்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க அப்பா பார்க்கல, எங்க அம்மா பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல, நான் ரூம்குள்ள தானே இருக்கிறேன், பாத்ரூம்குள்ள தானே இருக்கிறேன், யாரும் பார்க்கலையே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் பட்டு நிற்கிறா, உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. மூவிங் ஆல் ஓவர், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பான். ஆமா, அப்படி ஆண்டவர் இயேசு எல்லா இடத்திலும் பரம்பி இருப்பவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லா இடத்திலும் பரம்பி பறந்து காணப்படுகிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். தீமோத்தேயுவே, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. அந்த பாவங்கள் என்ன செய்யுமா? இவர் போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நிக்கிற தேவையில்லையா? இவர் வீட்டுல இருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி எது போகுமா? சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஜட்ஜ் ஐயா, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வைக்கிறீங்க, என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பெருசா கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப இவ்வளவு ஜட்ஜ் ஐயா சொல்லி நினைச்சுக்கீங்க, யாரு சொல்ல மாட்டேங்க. யாரையா ஜட்ஜி? இப்போ ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தரா நியாயம் விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா முக்கியம் கட்டிட்டு வந்துருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஏய் அந்த பையன் தானே, அவன் கிட்ட வரவே தேவையில்லடா, அவன் வர்றதுக்கு முன்னாடி எது வந்துடும் ஜட்ஜை கிட்ட? அவன் செஞ்ச பாவம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வர போகுது. என்னுடைய பாவங்கள் அப்படிதான் முந்திக்கொள்ள போகிறது நியாய தீர்ப்புக்கு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தையும் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இது பாத்தீங்களா? சிலருடைய பாவங்கள் என்ன செய்யும்? ஐயா வாங்கயா, நான் தான் பாவி, நான் தான் பாவம், இவர்தான் என்னுடைய அசலு, நான் யாரு? டூப்ளிகேட், நான் தான் பாவம் வைக்கிறீங்க, போங்க ஐயா. இவர் எங்க போனாலும் இங்க வருவாரு, இங்க இருப்பேன். அப்புறம் மார்க்கெட் போவாரு, அவங்க ஒய்ஃபை டிராப் பண்றதுக்கு போவாரு, பஸ் ஸ்டாண்ட் போவாரு, ஸ்டேஷன் போவாரு. எங்க போனாலும் நான் என்ன செய்வேன்? தேங்க்யூ. என்ன செய்வேன்? அவரால விடுதலையா வாழ முடியுமாங்க? சொல்லுங்க. இப்போ உங்களை கையில கட்டி அந்த கைத்தை என் கையில வச்சுக்கிறேன், நீங்க போறீங்க, நான் கெட்டியா பிடிச்சி இழுத்தா ஆயிடும். என்ன ஆயிடுவீங்க? முன்னாடி போக முடியாது. இப்போ பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, சிலருடைய பாவங்கள் அவர்களை என்ன செய்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ரகசியத்தை சொல்றேங்க. ஏன் நம்மளால ஒரு பிரகாசமான வாழ்க்கை நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு வாஞ்சிக்கிறோம், என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ப்ரமோஷன் வரணும், ஒரு பிளெஸிங் வரணும், சில காரியங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது நடக்காதது. தீமோத்தேயுவே, ஏன்? அவருடைய சில குறிப்பிட்ட பாவங்கள் அவர்களை என்ன செய்து வருது. அதனால ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் நினைக்கிற
பாவங்கள் எங்க படுத்து கிடக்குமா? பிளஸிங் வந்து கதவை தட்டுறதுக்கு முன்னாடி பட்டு கிடக்குறானே அவன் சோம்பேறி. யார் அவன்? பாவம். அவன் செய்ய போடா துரத்தி விடுவான். அவன் சொல்லல, ஏடா இவன் ஆல்ரெடி அவன் வந்து சீட் போட்டுட்டான். அவன் வாசப்படியே பட்டு கிடக்குறான். எவனையோ கிருபையும் உள்ள வர முடியாது, ஆசீர்வாதம் உள்ள வர முடியாது, ப்ரமோஷன் வர முடியாது, பிளஸிங் வர முடியாது, ஒண்ணு வர முடியாது. காரணம் யார் இருக்கிற வாசப்படியில? கண்மான தெய்வ பிள்ளைகளே, தீமோத்தேயுவே, ஆகவே என்னுடைய பாவங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. அந்த பாவங்களை குறித்து நீ பேசு. அந்த பாவங்கள் பின்தொடராம தாவீது சொன்னான் இல்லையா, நான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் எது என்னை பின்தொடரும்? நன்மையும் கிருபையும். அந்த நன்மை கிருபை உங்களை ஃபாலோ பண்ணணுமா, அல்லது நீங்க செஞ்சு விட்டுட்டு வந்து அந்த பாவம் உங்களை ஃபாலோ பண்ணணுமா? நன்மை கிருபைன்ற மாத்திரம் உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுங்க. பிரதர் பாஸ்டர், எனக்கு பிளஸிங்கும் எனக்கு கிரேஸும் ஆசீர்வாதமும் நன்மை மாத்திரம் தான் என் பின்னாடி வரணும் பிரதர். வேற பாவமோ பிசாசோ அசுத்தாவியோ குட்டி பிசாசோ தற்கொலை ஆவின் எண்ணமோ என் பின்னாடி வரக்கூடாது. எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு பின்னால வர வேண்டும் மாத்திரமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. போக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியல. பாட்டி கேக்குறீங்களா? அப்படியே குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்முடைய பேரன் பேத்திக்கு, நம்முடைய மக மருமக, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, வீட்டை விட்டே நம்மள துரத்திடுறாங்கல்ல. கொண்டாட்டி எப்ப வந்தாலும் சோரே வைக்கிறது இல்லை. என் பையன் நல்லா இருந்தா ஒட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அவனை எப்போ கட்டிக்கிட்டானோ முடிஞ்சுதா ஜோலி. என்னென்ன செய்யறது இல்லை. சரியா திண்ணையில்தான் படுத்துறேன். கர்த்தர் சொல்றாரு, சில பாவம் சாபம் நம்மளை பின்தொடர்ந்தே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. இது என்ன செய்யுதுன்னா, பக்தியினுடைய அந்த பகவானுடைய பிளெஸிங் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாதபடிக்கு நம்மளை பின்தொடர்ந்து வருகிறதான அந்த கர்ம ஜன்ம பாவ சாபம் என்ன செய்யுது? தடுக்குது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் போகணும்னா நாம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சில காரியம் நான் சொல்ல போறேன், இவங்க பின்தொடராம நன்மை பிளஸிங் இதுதான் என் வாழ்க்கையில பின்தொடரணும் நான் நீங்க விரும்புறவங்களா இருப்பீங்க. ஏன்னா சில 2-3 காரியங்களை சொல்லி நான் உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் அதிகமா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாமா? எடுத்து ஆதியாகம புஸ்தகம் 30 ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குது, இவைகளுக்கு விடுபட நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் சொல்றேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் ஒரு படிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே யாக்கோபையும் அவனுடைய புத்திரரையும் சதா காலமும் அநேக வருடங்களாய் பின்தொடர்ந்து அவர்களை அழிக்கணும் கொல்லணும் நினைக்கிற
ஒரு கூட்டம் பின்தொடர்ந்து வருகிற அந்த கூட்டம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க செவி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு போறப்போ நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறதான அசுத்த கிரியைகளை அவர் அழிக்க போகிறார். நிச்சயம் கர்த்தருக்கு 2025 கூட ஒரு சனியை ஒழுகி விடுவார். 2026 கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் அவர் கொடுப்பார். எதற்காக நீங்கள் அதிக நாட்களாய் ஜெபிக்கிறீங்களோ எதிர்பார்க்கிறீங்களோ God going to do. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாக்கோபு யாருங்க? அந்த யாக்கோபு யாருடைய மகன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஈசாக்கினுடைய மகன். ஈசாக் யாருடைய மகன்? பைபிள்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சொல்றோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. யாவரெல்லாம் ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு ஆரம்பத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆட்டம் காட்டிக்கிட்டே தான் இருந்தது. எல்லாமே ஏமாத்துறது, மோசம் பண்றது, திருடுறது, பொய் பேசுறது, இதேதான் உன்னுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். யாக்கோபு அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்து அப்பாவை ஏமாத்துவான், அண்ணனை ஏமாத்துவான், மாமனாரை ஏமாத்துவான். மாமனாரை கூட ஏமாத்துறான் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெள்ளையா இருக்கிற ஆடுகளுக்கு என்ன போடுவான்? ஆமா, எல்லாம் தேவர். அவன் சகல விதமான கலை டிப்பான் அவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எல்லா விதத்திலும் மோசம் போக்கக்கூடியதான ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்த அந்த யாக்கோபு என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் சந்தித்தார். ஏய், உன் பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன சொல்லு? அவன் சொல்றான், என் பேரு யாக்கோபு ஆண்டவரே. கரெக்டா சொல்லிட்டேன். போ, இனி உன் பேரு யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவ ஜனம். அப்ப நல்லா பாருங்க, இந்த யாக்கோபு பேர் மாற்றப்பட்டாயிற்று. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. இப்போ எத்தனை? 2. இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அதே 32:10 நினைக்கிறேன். அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு என்ன கொடுத்தீங்க? இரு பரிவார். 31 படிங்க. 32:10 தான் படிங்க. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொன்னார். 32:10 அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்க, ஆரம்பத்திலே மோசக்காரனா ஏமாற்றுக்காரனா இருந்த இந்த யாக்கோபை தேவன் சந்தித்து அவனை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ டபுள் பிளஸிங் வந்துச்சு. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டான். எல்லாரும் பொறாமை கொள்கிற அளவிலே இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். யாக்கோபு பிள்ளைகள் பிறகுது. யாக்கோபுக்கு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்காங்க. ஊரை விட்டு ஊர் போறாங்க, கண்டம் விட்டு கண்டம் போறாங்க. ஒவ்வொரு தேசத்தை தாண்டி தாண்டி சகல பிளஸிங் எல்லாமே இருக்கிறது. ஆனா இது 35ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். யாக்கோபின் குமாரர், இது பெரிய சரித்திரம். நான் சுருக்கமா சொல்றேன். யாக்கோபுடைய குமாரர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய தங்கச்சி தீனால கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊராரை போட்டு அடிச்சு கொண்டுட்டு தீ கொடுத்து எல்லா ராஜகுமாரர்ல கொண்டுடுவாங்க. இதனால என்ன செய்யறாங்க? அந்த ஊரார் இந்த யாக்கோபுடைய குமாரோட மேல பகை வளர்த்து கொண்டு யாக்கோபையும் அவருடைய குமாரரையும் எப்படியாவது கொண்டு தீர்த்துன்னு வச்சுட்டு அவங்க புறப்பட்டு வராங்க. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேல் பேர் மாற்றப்பட்டா, ஞானசாரம் எடுத்துட்டான், அபிஷேகம் பெற்றுட்டான், கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமானவங்க யாக்கோபு மாறிட்டான். ஆனா அவனை பின்தொடர்ந்து வருகிற ஆவி மாத்திரம் செய்யல. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை உடையவனாய் காணப்பட்டான். கர்த்தராலே டபுள் பிளஸிங். யோர்தானை தாண்டி போறப்ப வெறும் குச்சியை வச்சுட்டு போனாண்டவரே. ஆனா இப்போ வரப்ப எப்படி வர? 2 கூட்டம். 1 கிடையாது, 2 அவருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பிளஸிங் இருந்தா நல்லா இருக்கும் பிரதர். சோத்ரம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல டபுள் பிளஸிங்கோட அவர் வரார்.
ஆனா யாக்கோபையும் அவருடைய குமாரரையும் சில ஆவிகள் அவனை தொடர்ந்து கொண்டே வந்தது, பின்தொடர்ந்து கொண்டே வருது. ஆட்டை என்ன சொல்லி ஆண்டவர் நிப்பாட்டு சொல்றாடே, நில்லு, நீ ஏசாவை விட்டு நீ வர்றப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேன்னு சொன்னியே ஞாபகம் இருக்கா? வெற்றல செஞ்சியா? ஆமாண்டவரே செய்யலாண்டவர். பாரு, உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அசுத்தாமி, உன்னை கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லி சில பேர் உன்னை பின்தொடர்ந்து வராங்க. அவங்கள நான் நிப்பாட்டணுமா வேண்டாமா? ஞாபகம் சொல்றேன், ஆண்டவரே அவன் நிப்பாட்டுங்கப்பா, பெரும் தலைவலியா இருக்கு, நான் எங்க போனாலும் கூடிய வருது இந்த சனியன் சொல்றோம் இல்லையா? சில பேரு வாய் திறந்து எங்கே போனாலும் என்ன புட்டிங்க எடுக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஞாபகம் சொல்றேன், ஆண்டவரே தயவு செய்து அவனை நிப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு பின்பாக வருது இந்த தலைவலி, எனக்கு பின்பாக வருது இந்த பிரச்சனை, நான் எங்க போனாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற காரியத்தை செய்யறியா? சொல்லுங்க ஆண்டவரே. முதல்ல போய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உனக்கு முன்னாடி வர சொல்ல. எல்லாரையும் கூப்பிட்டான். குடும்பத்தை டே வாடா, சின்னவனே பெரியவனே எல்லாரும் வந்தாங்க. அவனை எவன் ஒழிச்சு வச்சிருக்கிறீங்களோ, எவன் எனக்கு தெரியாம ரகசியமா உன் கூடாரத்துல மறைச்சு வச்சிருக்கீங்களோ எல்லாம் டிக்ளேர் வரை கொண்டு வாங்க. வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாத்தீங்களாங்க, யாக்கோபு குமாரர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான், இரு பரிவாரங்கள் உடையவன் தான், தேவனாலே டைரக்டா பேசக்கூடிய தக்கதான தேவ தூதர்களுடைய தரிசனத்தை பார்க்கக்கூடிய குடும்பம் தான் அது. நல்லா கவனிங்கள, ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். தேவனை முகமுகமாய் காணக்கூடிய குடும்பம், தேவ தரிசனங்களை பெற்றுக் கொள்கிற குடும்பம், தேவ தூதர்கள் வீட்டுக்குள்ளேயும் மேலேயும் வந்து போகிற குடும்பம், சகல இஸ்ரவேலர்களுக்கும் தகப்பனாய் மாற்றப்பட்ட ஒரு யாக்கோபுடைய குடும்பம் இது. அந்த குடும்பத்தை ஒரு அசுத்தாமி பின்தொடருது. அந்த குடும்பத்தை கொள்ளணும்னு சொல்லி ஒரு கூட்டம் தங்களை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்துல யாரோ ஒருவர் எதை தன்னுடைய வாழ்க்கையை மறைச்சு வச்சிருக்காங்க, விக்கிரக காரியம். ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஆவான் மூலம் சகல இஸ்ரவேலர்களுக்கு என்ன வந்ததுங்க? ஒரு ஆவான் மூலம் அவன் செஞ்ச ஒரு அந்த சின்ன சால்வா மேல, அந்த பாபிலோன் சால்வா மேல, அந்த சின்ன பாத்திரங்கள் மேல ஆசைப்பட்டு அந்நிய பொருட்களை அவன் ஒழிச்சு வச்சதுனால அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக இஸ்ரவேலர்கள் அந்த நாளில என்ன ஆக்கப்பட்டாங்க? ஆயுப்பட்டினத்துக்கு முன்பாக முறிந்தோடினாங்க, செத்தாங்க. யாக்கோபு சொல்றான், யாரெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொண்டு வாங்க. எல்லாரும் என்ன சொல்லிப்போ, எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ, நமக்குள்ள இருக்கிறது அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நாம மனசு வச்சிருக்கிறது அந்த அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எப்போ பார்த்தாரு? இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு பின்பாக சில ஆவிகள் துரத்துது, உங்களை எப்படியாவது அழிச்சு ஒழிச்சு கட்டினு சொல்லி ஏதோ ஒரு பிசாசினுடைய ஒரு பிலிசுனியமோ மாந்திரிகமோ செய்வினையோ சாபமோ ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமா இல்லாதபடி, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாதபடி ஏதோ ஒரு சக்தி, ஒரு பிசாசுடைய சக்தி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. காரணம், அவனுக்கு வேண்டியது உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். குறித்தவங்க மாத்திரம் கலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்குரியது, அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய சில காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் உன்னை பின்தொடர்றான். அதை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து எங்க போடுறாரு? கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுறாரு. நான் நிறைய சொல்லலாம். அந்நிய தெய்வங்களை விட்டு விட்டு வந்துட்டோம். சில பேரை இப்போ வேலை நீங்க புரோசாக இன்னும் ரசிக்கப்படாம ஞானசரம் எடுக்காதவர்களா ஒரு வேலை நீங்க இருக்கலாம். தெய்வங்களை நான் குற்றப்படுத்தல, இந்த தெய்வங்களை தப்புன்னு நான் சொல்லல. ஆண்டவருடைய இயேசுவினுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுக்கு உங்க வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. முழுசா நீங்க ஆண்டவருடைய இருதயத்துல
நான் அங்கே ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு காலன்னா பிளஸிங் இருக்காதுங்க. நீங்க முழுசா உங்க வாழ்க்கைய ஆண்டு ஒப்பு கொடுங்க. அதனால நீங்க உங்க மதத்தை விடணும்னு சொல்லியோ இல்ல எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு சொல்லி நான் சொல்லல. இப்ப இதயத்தில் ஆண்டவருக்கு முழுசா இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அவரை கர்த்தர் ஸ்டாப் என்று அவர் சொல்ல போகிறார். நான் என்ன சொல்றேன்? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்க. அந்த குடும்பத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து யாக்கோபு என்ன செய்யறான் தெரியுமா? கர்வாலி மரத்தின் கீழே அதை என்ன செய்யறான்? யோசுவா கூட அப்படிதான் செஞ்சான். 24ஆம் அதிகாரம் யோசுவாவில் 26ஆம் வருஷத்துல அவனும் அப்படிதான் ஒரு காரியத்தை சொல்றான். யாரெல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவனும் கர்வாலி மரத்தின் கீழே படிக்க வசனத்தை யோசுவா 24-26. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்கு சாட்சியா இருக்க கடவுது. யோசுவா எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் காரியங்களை செய்வார்களோ அவர்கள் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்சலோம் கர்வாலி மரத்தை தூங்கி நான் செத்துட்டான். ஏன் தெரியுமா? இந்த கர்வாலி மரத்தண்டையிலே யார் நின்று கொண்டிருக்கிறார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்கிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கர்வாலி மரத்தின் கீழே தேவ கர்த்தருடைய தூதன் என்ற அர்த்தம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன், தேவதூதன், தூதன் இப்படி வாசிப்பீங்க. ஆனா கர்த்தருடைய தூதன் என்று எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குமாரனாகிய தெய்வம் கர்த்தருடைய தூதன் கர்வாலி மரத்தண்டையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லா விதமான விக்கிரக காரியங்களை கொண்டு வந்து அவன் மரத்தடையில் கொண்டு வந்து போடுங்க. உங்களை பின்தொடர்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவரை காட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பயங்கரம் உண்டானதினாலே இனி அவர்கள் யாக்கோபுடைய குமாரர்களையும் பின்தொடர்வதை நிறுத்திவிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, நம்ம எந்த பாவத்தை விட்டு வந்தோமோ, எந்த காரியத்தை விட்டு வந்தோமோ அதே காரியத்தை தான் மறுபடியும் நம்ம என்ன செய்வான்? டெம்ப்ட் பண்ணினே இருப்பான். ஜாக்கிரதை. விசுவாச மக்களே, எந்த மதத்தை விட்டு வந்தீங்களோ, எந்த பூஜை புனஸ்காரியங்கள், எந்த கலாச்சாரங்கள், எந்த சாம்பிரதாயங்களை நீங்க விட்டு வந்தீங்களோ, அவன் செய்யற மாதிரிலாம் இனிமே நான் செய்ய மாட்டேன், நான் ஏசப்பா பேசிட்டேன், ஞானசாரம் எடுத்துக்கிட்டேன், இனி நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஐ எம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அங்கேதான் அடிப்பான் பிசாசு. நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்களோ, நாள் பாக்குறது, குறி சொல்றது, குறி பாக்குறது, சொல்றது, கிளியா கை நீட்டுறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டோம். கிறிஸ்டினா மாறிட்டோம், நாட்டுடைய பிள்ளையா மாறிட்டோம், ஞானசாரம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம். நான் மறுபடியும் நீங்க கையை நீட்டி இருந்தீங்கன்னா இதற்கு ஆறாக. ஆமென் சொல்லுங்க பாருங்க. உனக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஜோசியர் கிட்ட கொடுத்துருக்கிறேன் ஜாதகத்தை, ஒன்று வர ஆண்டவர் ஜாதகம். பாஸ்டர் கிட்ட போங்க, பாஸ்டர் கொடுக்குற டேட்ல கல்யாணம் வைங்க. ஓஹோ ஆஹா நடத்துவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. விக்கிரக காரியங்கள் உலகத்தார் செய்வது போல கிறிஸ்தவர்களாக நாம் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு கடினமா தான் இருக்கும். என்ன பண்றது? நான் பாஸ்டர் சொல்லிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. கையில் தலையில சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையிலே அசுத்தாரிகள் பின்தொடராமல் இருக்கணும்னா அவனுக்கு சொந்தமானது உங்க வாழ்க்கையில ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, நேரம் போகிறேன், நேரம் மிக வேகமா ஓடி இருக்குது. இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும்
சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் போதும். இரண்டாவது இடத்துல படிக்கிறோம், ஏறக்குறைய 430 ஆண்டுகள் கழித்து இப்போதான் அப்பாடா பெருமிச்சு விடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்து தேசத்தினுடைய அடிமையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று இப்ப எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க? கானானை நோக்கி. பாலும் தேனும் ஓடுகிற, என்ன ஓடுகிறங்க? பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திலே நான் பலமான ஆகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எதை குடிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லுங்களேன். அவருடைய வசனம் எதை பார்க்கிலும் மிகவும் ருசியுள்ளது, மதுரமுள்ளது. தேனிலும் வசனம் டக்கு டக்குன்னு வரணும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று எது ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் போறாங்க? கானானும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். மனைவி, பிள்ளைங்க, ஆடு, மாடு, ஒட்டகம், சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாடா. 430 ஆண்டுகள் போச்சு. பேரன் பேத்தி எடுத்துட்டான், பேரனை எடுத்துட்டான். ஆமென் சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. பெரிய சந்ததி புறப்பட்டு கானானை நோக்கி, நான் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஒரு பெரிய லாக்கர் இருக்குங்க, கட்டுக்கட்டான்னு உள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு எடுத்துக்கடான்ட்டு. ஒருத்தராவது உட்காருவீங்க, ஓடிட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கானான் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கேன், இந்த பாவம் என்னதான் ஓடும். பெரிய லாக்கர், எல்லாரும் அந்த லாக்கரையே பார்த்துட்டு ஓடி இருக்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தா யார் வரா? சொல்லுங்களேன், யார் வரா? பார்வோனுடைய சகல ரதங்களும் குதிரைகளும் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? பின்தொடர்ந்து வர்றாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில நீங்க அநேக முறை யோசிச்சுட்டு உண்டு, ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்குது, ஒரு நல்ல காரியம் குடும்பத்துல நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு யாரோ மூலமா ஏதோ ஒண்ணு நடந்தது, அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, நான் அழிக்க போறேன் அவங்க. ஆமென் சொல்லுங்க. நான் அவர்கள் என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். எதிலே அவர்கள் புறப்பட்டு வராங்களோ, அவர்கள் எந்த வேகத்தோடு வராங்களோ அந்த வேகத்தையே அவர்களை இல்லாமல் நான் பண்ணிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு பின்தொடர்ந்து இந்த எகிப்து தேசம் பார்வோனுடைய சகல ரத குதிரைகள் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன், எடுத்து படிங்க. அதே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? போதுங்க, கவனிங்க. ஏன் தெரியுமா? சில நேரத்துல சில காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், அந்நிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா அந்நிய சக்திகள் நம்ம பின்தொடரும், நம்மளை ஒண்ணுமில்லாமல் பண்ணிடும். ரெண்டாவது, ஏன் சில சக்திகள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது? நம்மளை வாழ்க்கையில வளர விடாம ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி எதை எடுத்தாலும் நஷ்டமா போயிடுது. காரணம் தெரியுமா? இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, நீ ஆசீர்வாதமா இருக்க போற, உன் வாழ்க்கை ஒவ்வொன்று மாற போகுது, வாடா, வா சர்ச்சுக்கு வா, ஆராதனைக்கு வா, வாஷிங் பிரேயருக்கு வா, நல்ல உபாசம் போட்டு ஜெபம் பண்ணு, வா உன்னை பிளஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரங்களை பிடித்து நம்மளை கூட்டிட்டு வந்து இந்த உபாச ஜபத்துல உட்கார வைக்கிறாரு. சில பேர் உள்ள உட்கார்ந்து என்ன யோசிக்கிறீங்க? சரி, இன்னைக்கு அந்த கூலியில போயிருந்தேன், கையில ஒரு 400 ரூபாய் கிடைச்சிருக்குமே, இன்னைக்கு நான் அந்த ஓட்டி பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்குமே, இன்னைக்கு நான் அந்த வேலை செஞ்சிருந்தா அங்க போயிருந்தா அது கிடைச்சிருக்குமே, இது கிடைச்சிருக்குமே. உட்கார்ந்து இருக்கிற இடமும் எங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையா இருந்து கழுத புத்தி இருக்கா இல்லையாடா உனக்கு? 430 வருஷம் அடிமையா இருந்து அவன் கொடுக்கிற பூண்டையும் புள்ளையும் துண்டுகிறேன். அங்க அடிமையா இருந்து செங்கல் அறுத்துட்டு இருந்த, இப்ப நான் விடுவிச்சு காலால கொண்டு போறேன். போற வழியில உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது என்ன தெரியுமா? இந்த கிழமை மோசே, இந்த வயசான காலத்துல இந்த தாத்தா கிழமை மோசே சும்மா இருக்க கூடாது, எங்களை அப்படியே விட்டு வந்துருக்க கூடாது. இங்க நடக்க வைக்கிறானே, வனாந்தரத்துல நடக்க வைக்கிறானே, முன்னாடி பார்த்தா பெரிய கடலையோ கிழமை
கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு? எதிர்க்க பெரிய கடல் இருக்கு, எப்படி போகுது? எங்களை ஒழுங்கு அங்கேயாவது விட்டு வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம்? வேலை செஞ்சு சம்பாதிச்சிருப்போம், போனஸ் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பொங்கல் போனஸ் வர போகுது. சும்மா உபவாசம் போட்டு கூப்பிடுறியா பாஸ்டர், பிரதர், டேனியல் பிரதர், உங்க வேற வேலை இல்லையா? திருப்பி அடுத்த மாசத்துக்கு இப்பவே நோட்டீஸ் போட்டு காமிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் அப்படியே தடைப்பட்டு போகுது தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல, கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல, செபிக்க வேண்டிய நேரத்துல, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும்னு தெரியலையா? இருந்தும் சொந்தக்கார கல்யாணத்துல போய் உட்கார்ந்துருப்போமே, தேவையில்லாத வேலையில போய் செய்திருப்போமே. சண்டே பிரதர், இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சீங்கன்னா 1000 ரூபாய் டபுள் கூலி கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை திறந்தார். ஓ, இன்றைக்கு ஆராதனை போகாம அந்த வேலைக்கு போனா 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதனால்தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதங்கள், மகா பெரிய காரியங்கள் நடைபெறாமல் அப்படியே தடைப்பட்டு போகுது. காரணம், நம்மள ஒரு சக்தி பின்தொடர்ந்து வருகிறது. அது என்ன சக்தி தெரியுமா? வா வேலை கொடுக்குறேன், வா வேலை கொடுக்குறேன், வா சம்பளம் கொடுக்குறேன், வா டபுள் போனஸ் கொடுக்குறேன், டபுள் கூலி கொடுக்குறேன், வா போட்டு தர வா. ஹல்லேலூயா. அதுதான் பார்வோனுடைய அந்த ட்ரிக்ஸே. அதுதான் ஆண்டவர் நீ கேட்டப்போ காடலை கொண்டு வந்தாரே, மறந்துட்டியா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ கேட்டப்போ மன்னாவை கொடுத்தாரு, மறந்துட்டியா? ஆண்டவரே I am very thirsty சொன்னப்போ உடனே ஒரு கல்லை ஒடிச்சு அதுல இருந்து ஒரு தண்ணீரை கொடுத்தாரு, மறந்துட்டியா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எரிகோ முன்னாடி வந்தது, நீ என்ன செஞ்ச? பெரிய பெரிய சுத்தி எடுத்து அடிச்ச, சும்மா சோதரம் சுத்திட்டு இருந்த. நான் ஒரு தட்டி அதை கீழே விழ வைக்கலையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளும் வாழ்க்கையில செஞ்சேன், அத்தனை நன்மைகளை மறந்து 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 என்னை ஆராதிப்பதை மறந்து, நான் செய்த நன்மைகளுக்கு என்னை துதிப்பதை மறந்து, இன்னமும் வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்னமும் சம்பளம், இன்னமும் பணம், உலகத்துடைய பொருளாதாரத்துக்கு பின்பாக, உலகத்துடைய ஆஸ்திகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாயே. எப்பொழுது நீ எனக்காக ஊழியம் செய்வாய்? எப்பொழுது நீ ஆராதிப்பாய்? எப்பொழுது பாடம் தேடி ஓடுகிற தேசத்திலே வந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்க போகிறாய்? கர்த்தர் ஒரு சவாலோடு கூட கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்காக ஓடினது போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது? பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா? நீங்க இன்னும் ஆண்டவரை முழுவதுமாய் ஆண்டவர் பக்கம் நீங்க வரல. இன்னும் உங்களை 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வீட்டுக்கு போய் படிக்க சொல்றாங்க. அவர்களோ இருதயத்திலே எங்க திரும்பிட்டாங்களா? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. அவங்க இருக்கிறதோ கானான் தேசத்திலே ஆசீர்வாதம் சுதந்திரிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில தான் இருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, சேவான் சொல்றாரு, அவர்களோ தன்னுடைய இருதயத்தில் எங்கே திரும்பிட்டாங்க? லோத்து பொண்டாட்டிய பிள்ளைகளை கூட்டிட்டு ஓடி வந்து கிடைக்கிறான். பொண்டாட்டிக்காரியால ஏன் குழுல இருக்கிற அம்மா சரஸ்வதி அம்மா அங்கதானே இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் 4-10 பேர் சேர்ந்து சீட்டு போடுறோம் இல்லையா? அந்த சீட்டு காசெல்லாம் அந்த கமலம்மா கிட்ட இருக்கே, அந்த அம்மா அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லி லோத்து பொண்டாட்டி என்ன செஞ்சா? சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்லுங்களேன். எங்க என்ன செய்யறா? கமலக்கா போயிட்டு வரேன், சரளம்மா போயிட்டு வரேன், சீட்டு காசு பத்திரம். என்ன ஆயிட்டாங்க? ஒப்புத்தூர் நாசமா போயிடுச்சு. ஹல்லேலூயா. கையில ஒரு தலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒப்புத்தூர் ஆயிட்டாங்க. அந்த அம்மா ஒப்புத்தூர் ஆனதுனால ஒரு குடும்பத்துல ஒரு தாய் சரிவர இல்லைன்னா பிள்ளைங்க கேட்டு போயிருக்காங்க. ஆமென் சொல்லுங்களேன். லோத்துடைய வாழ்க்கையில் அதாங்க நடந்துச்சு. இதே தாய் இருந்திருந்தா இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமை ஆஸ்வதித்தவர் லோத்துவை ஆஸ்வதிக்க முடியாதான் அவரால? ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சாப சந்ததி பெற்றெடுக்க காரணம் யாருங்க? யாரு நினைக்கிறீங்க? லோத்து தான் சொல்லுவாங்க எல்லாரும். நான் சொல்லுவேன் அவங்க அம்மா தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாக்காரி நீ தானே இருந்த. சொதம குமார நீயும் தானே இருந்த அவங்க கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொதம குமார நீயும் தானே அவங்க கூட இருந்த, பிள்ளைகளோட, புருஷனோட.
புருஷனோட பிள்ளைகளோட குடும்பத்துல இருந்தாலும் அந்த அம்மா ஒரே பிஸி. என்ன தெரியுமா? சொதமா குமார் அப்படியே சுத்தினே இருப்பாங்க. சொதமா குமார் ஹாய் அக்கா, ஹாய் அக்கா, சீட்டு போட்டியா, நீ அதை கட்டினியா, இது கட்டினியா, அதை செஞ்சியா, அவனுக்கு தெரியுமா? அவன் ஒரே ஊர் கதை. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை பார்த்ததை விட்டுட்டு ஊர் கதை பேசி பணத்துக்காக அதற்காக ஓடி இருந்ததுனால ஆண்டவர் தேவதூதன் வா வெளியேனாரு. நான் எப்படினாலும் அழிக்க போகிறேன், வா வெளியில, நீ தப்பிச்சு போ, நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன். வெளியில காலடி வச்சாலும் இந்த அம்மா மனசு எங்கதான் இருக்கு? சுதமாகுமார் மேல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கு, அவருடைய முதலாளி மேல, அந்த கம்பெனி மேல, அந்த பணத்துக்கு மேல. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு முழுதுமாய் ஒப்புக்கொடு. கையில வீழ்த்தலையே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எல்லாம் சுருக்கமா சொல்றேன், எனக்கு நேரம் இல்லாதபடினாலே. மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் மத்தேயு, நீங்க அதை நான் ஸ்கிப் பண்றேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகிய கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றார். மார்க் 9:29 படிங்க. மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கையில ஒரு தலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடத்திலே வருகிறார். இயேசுவிடத்திலே வந்து சொல்றார், ஆண்டவரே, இயேசப்பா, நீங்க அநேக அற்புதங்கள் செய்தீங்களாமே, அநேக அற்புதங்கள் நாங்கள் கண்கால பார்த்திருக்கிறோமே, நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அப்ப இயேசு கேட்கிறார், என்ன செய்ய சொல்லு. அது ஏசப்பா கேக்குறீங்க, என் புள்ள அடிக்கடி அவன் என்ன செய்யறான்? தண்ணீரிலையோ தீயிலோ எங்கேயாவது நெருப்ப பார்த்தா போதும், டமாரு போய் குதிச்சிடலாம். அவன் சொல்லுங்க. எங்கேயாவது தண்ணீர் தான் போதும், ஒரு நதியோ ஒரு ஆறோ ஒரு குளமோ குட்டையோ ஏரியோ எது இருந்தா என்ன செய்யறான்? நேரா ஓடி போயிட்டு ஜம்ப் பண்ணிடலாம். எத்தனை முறை தெரியுமா அவனை போய் காப்பாத்துறது? ஒரு வாட்டி பெரிய ஏரியில குதிச்சுட்டாண்டவரு, கஷ்டப்பட்டு 4-5 பேர் சேர்ந்து நீச்சல் அடிச்சுட்டு அவனை என்ன செஞ்சுட்டேன்? ஒரு வாட்டி தீயில குதிச்சான். கை காலெல்லாம் பாருங்க ஒரே தழும்பா இருக்கு. என்ன செய்யறது ஆண்டவரே? அடிக்கடி விழுகை. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சக்தி, ஒரு அசுத்தாவுடைய கிரிய. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகையான ஜாதி ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது யாருங்க? சொல்லுங்க, வாங்கிட்டு. அவனை அடிக்கடி தீயில தள்ளுனது யாருங்க? அடிக்கடி அவனை ஆத்துல குளத்துல ஏரியில தள்ளுனது யாருங்க? பிசாசு. அநேகருடைய வாழ்க்கை அடிக்கடி விழுந்து போவதற்கு காரணம், அடிக்கடி தீயிலும் நெருப்பிலும் சூசைட் பண்ணிக்கிறாங்களே. எதனால நினைக்கிறீங்க? ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? வாழ்க்கையில விரக்தி தான், தோல்விதான், உண்மைதான். ஆனா அவருக்கு சூசைட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஏவுதலை கொடுப்பது யார் தெரியுமா? பிசாசு. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் சொல்ல வருகிற குறிப்பிட்ட தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு பின்பாக வருகிறதான அசுத்த ஏவல் ஆவிகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஒரு அப்பா கதறாங்க, ஒரு தகப்பன் கதறார், ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்பா, என் மகளை காப்பாத்துங்க. எத்தனை முறை நான் சொன்னாலும் என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிசாசு என்ன மாதிரி பிசாசு தெரியுமா? அந்த வசனத்தை படிங்க. அது என்ன மாதிரி பிசாசுங்க? 9:25 படிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. நல்லா கவனிங்க. இந்த மகனுக்குள்ள இருக்கே, இந்த அப்பாவுடைய புள்ள அடிக்கடி தண்ணியில தீயில குதிக்கிறான் இல்லையா? அவனுக்குள்ள இந்த பிசாசு எப்பேற்பட்ட பிசாசா? ஊமையும் செவிடுமான ஆவியே. போதுங்க. இயேசு ஐடென்டிஃபை பண்றாரு. ஏன் இவன் அடிக்கடி தண்ணியில குதிக்கிறான்?
ஏன் இவன் அடிக்கடிக்கு தீயில குதிக்கிறான்? ஏன் இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான்? குதிக்காதனால அங்கதான் குதிக்கிறானு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே 2025ஆம் ஆண்டில இருக்கிற அருமையான பெற்றோர்களே, இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள கிரிசிக்கிற ஆவி எப்பேற்பட்ட ஆவி தெரியுமா? ஊமையும். பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி அவன் உடனே செஞ்சுல சரித்திரம் இருக்கா சொல்லுங்க. உன் பிள்ளைகிட்ட ஏதாவது கேட்டு உடனே அவன் ஆன்சர் பண்ண சரித்திரம் இருக்கா சொல்லுங்க. 10 முறை கேட்டு பாருங்க, என்ன சரி போ சீக்கிரம் போ. எத்தனை முறை? 10வது முறை. 10வது முறை சொன்ன பிறகுதான். இன்னும் சில பேரு 10 முறை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அதான் பதில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னங்க பதில்? அப்படி கை போடு. அதுதான் அவருடைய பதில். கர்த்தர் சொல்றாரு, எல்லா உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா அசுத்தாவின் கிரிகளும் கர்த்தர் இன்றைக்கு அவர் அழிப்பேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. என்ன சிஸ்டருக்கு பின்னாடி சேர் வந்துச்சு, சோத்ரம் ஒன்னாகலையே. நல்லா இருக்கீங்களா? ஒன்னாகல. சரி, சோத்ரம். நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த நவீன காலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே வாலிபர்களுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக கிரி செய்கிற ஒரு ஆவி, எப்பேற்பட்ட ஆவி? ஊமையும். கர்த்தர் அதை துரத்த வேண்டும் என்று சொல்றார். உபவாசமும் ஜெபமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் கட்டி கட்டி பேசினாலும் உன் பிள்ளைக்கு கேட்கவே கேட்காது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கர்த்தருடைய சமூகத்தில் வாசித்து ஜெயிச்சு பாருங்க. உன் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா அசுத்தாவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நிச்சயம் நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். நீங்க வேணா குறிச்சு கொள்ளுங்க. எந்த புள்ள உன் பேச்சு கேட்கலையோ, எந்த புள்ள நீ எத்தனை வாட்டி கேட்டு ஒரு பதிலும் பேசாம அமைதியா இருக்குதோ, கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா ஊமையும் செவிட்டும் உள்ள ஆவி எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிறதோ இயேசுவின் நாமத்தால் நான் துரத்த போகிறேன். இனி உன் இஷ்டப்படி உன் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகளை தேவன் உங்கள் பிள்ளைகளை அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக ரொம்ப கவலைப்படுறது நான் உணர்றேன். உங்க பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, I will change everything. எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். எல்லாவற்றையும் நான் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அசுத்தம் வெளியில போகும் பொழுது வெளியில போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வர தெரியுமா, பிள்ளைகள் மேல சும்மா கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு இதுவா சொல்லல, உண்மையா சொல்றேன். பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுதும் வெளியே போயிட்டு உள்ள வந்த பிறகும் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜோம் பண்ணுங்க. தயவு செய்த பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேரன் பேத்திகளுக்காக முடிஞ்ச தலைமையில கைய வச்சு, அவங்க அனுமதிச்ச தலைமையில கைய வச்சு ஜோம் பண்ணுங்க. அனுமதிக்கலையா தனியா நீங்க உட்கார்ந்து உங்க பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜோம் பண்ணுங்க. பிசாசானவன் எவனை விழுகலாமா என்று மிக வேகமாய் தீவிரமாய் அவனை செய்கிறான். வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்க எத்தனையோ வாலிப தங்கச்சிமார்களுடைய வாழ்க்கை சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க. யார் மேலே ஆசைப்பட்டு காதல் பொய்யான்னு சொல்லி என்னென்னமோ பட்டு வாழ்க்கை தொலைச்சு போய் கொண்டிருக்கிறாங்க. வாலிப தம்பிமார்கள் எங்க சென்னையில, இங்க எப்படின்னு தெரியல, சென்னையில 13 வயசு பையன் எல்லாம் சும்மா அசால்ட்டா கோட் அடிக்கிறான். 13 வயசு பையன் கோட் அடிக்கிறான். கஞ்சா எல்லாமே வந்துச்சு. வாலிபர்கள் எப்படியாவது தன் பக்கம் வேகமா இழுக்குன்னு சொல்லி பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். பெற்றோர்கள் ஜாக்கிரதை. லோத்துவின் மனைவி போல இருக்காதீங்க. லோத்துவின் மனைவி போல இருக்காதீங்க. யோபுவை போல நீங்கள் மாறுவீர்களாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. யோபுவை போல அவன் தன் 10 பிள்ளைகளுக்காக அண்ணன் வீட்டுல பெரிய விருந்து, ஒரு பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. யோபு சொல்றான், ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்களோ ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பன்மார்களை நாம் மாறணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்களாய் நீங்களும் நாமளும் இருக்கும் போது, ஜான் வெஸ்லி தெரியுமா, 12 பிள்ளைங்க. அந்த அம்மா ராத்திரி நேரத்துல பிள்ளைகளை 12 பேரையும் படுக்க வச்சு ஒவ்வொரு மேலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உலகத்தை கலக்குகிற ஜான் வெஸ்லி அவர்கள் பெரிய பெரிய தலைவர்களாய் மாறினாங்க. காரணம் ஒரு தாயினுடைய ஜெபம்.
பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? நேரம் இருக்க ஒன்னே ஒன்று சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3:16 படிங்க. 3ஆம் அதிகாரம் 13 இருந்து படிங்க. 2 சாமுவேல். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தாவீது அப்னேர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறார். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி அது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல்களை பரிசாக கொடுத்து விவாகம் பண்ணி என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரின் மற்றும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். நல்லா கவனிங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். தாவீதுடைய மனைவி சபைக்கு அடையாளமா இருக்கா. மீகால் தேவ சபைக்கு அடையாளமா இருக்கா. தாவீது இயேசுவுக்கு அடையாளமா இருக்கா. நம்மள சபை. நம்ம யாருக்கு மனவாட்டி? நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு. என்ன நடக்குது? சில காரணங்களினாலே மீகால் தாவீதை விட்டு விலகி இன்னொருத்தவனுக்கு என்ன ஆயிட்டா? மனைவி ஆயிட்டா. ஆனா தாவீது மனசு பொறுக்கல. தன் நுனித்தோலை கொடுத்து போராடி வெற்றி பெற்று ஜெயம் பெற்று நான் மனைவியாக்கி கொண்டவன் அல்லவா அவளை என்னால மறக்க முடியும். எனக்கு மீகால் வேணும். இயேசு கதற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு மீகால் வேணும். அப்பனே எங்க இருக்கிற? அப்னேர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் தாவீது. ஒரே ஒரு உதவி பண்ணுவியா? அப்னேர் கண்ட பரிசுத்தாவியா அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு உதவி பண்ணுவியா? பண்றேன் சொல்லுங்க. என் மகன் இமானுவேல், என் மகன் எஸ்தர் எங்கேயோ போய் அடிமையா இருக்கிறா. யாருக்கோ போய் மனைவியா இருக்கிறா. ஏதோ ஒரு பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறா. அவளை என்கிட்ட கொண்டு வருவியா? அவளை எனக்கு மறுபடியும் மனைவியாக மனவாட்டியாக எனக்கு அவளை நீ கொண்டு வந்து சேர்ப்பியா? பரிசுத்தாவியார் சொல்ற, நிச்சயம் நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் நான் செய்வேன். என்ன செய்யறா தெரியாங்க? அப்னேர் என்ன தெரியுமா அர்த்தம்? அப்னேர் என்றால் ஒளி என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்னேர் என்னங்க? லைட் ஆஃப் ஃபாதர், பிதாவின் ஒளி என்று அர்த்தம். அப்னேர் என்ன ஆகுது பாருங்க. போறான். லாயிசினுடைய குமாரன் பல்தியேல். லாயிஸ் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? விழுமுகிற சிங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. லாயிஸ் யாருங்க? சிங்கம். விழுமுகிற, கொடூரமான, அழிக்கிற, எவனை விழுகிறாமோ என்று கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போன்றவன் இந்த லாயிஸ். அவருடைய மகன் பல்தியேல். அவரிடத்துல தான் தாவீதின் மனைவியாக மீகால் இருக்கிறார். மீகால் மறுபடியும் தாவீதிடத்துல வர வேண்டுமானால் பிதாவின் ஒளியாகிய பரிசுத்தாவியானவர் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்னேர் எழுப்பி போயிட்டு கூட்டிட்டு வராங்க. நல்லா கவனிங்க. மீகால கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வரான். தாவீது உட்கார்ந்து இருக்காரு. கூட்டிட்டு வராரு. யார் வரா பின்னாடி? சொல்லுங்களேன். கெர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய குட்டி பின்னாடி வந்து கிடக்குது. இயேசுவின் நாமத்தினால போய் பார்த்தாரு. அப்னேர் ஒண்ணுமே செய்யல. ஒரே ஒரு பார்வை தான். திருப்பி பார்த்தான். என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பார்வை அப்தேலுக்கு வசனம் அவனை நோக்கி பவுல் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவர் ஒரே ஒரு வார்த்தை, my dear brother, please don't follow me. போயிட்டாங்க. கையில் ஒரு தலையில சொல்லுங்களேன். எனக்கு அந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை கிரிச்சி போகிறார். எந்த
சக்தி உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறதோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேலையை அவர் செய்ய போகிறார். பிதாவின் ஒளி, பிரகாசம், ஒரு சக்தி உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தி உங்களை பின்தொடர்ந்து வருகிறதோ, எல்லாரும் எழுது முடியவங்க மாத்திரம் எழுதுன்னு இல்லைங்க, முடியாதவங்க நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளை தேவன் விடுவிக்க போகிறார். உன் பிள்ளை எந்த போதைக்கு அல்லது யார் கூட காதல் வயப்பட்டிருக்கிறாரோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் உங்கள் பிள்ளைகளை அவர் விடுவிக்க போகிறார். உங்களை பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா சுத்தாவின் கிரைகளில் இருந்து தேவன் விடுதலை கொடுக்க போகிறார். அப்பே என் மகளை நீ கொண்டு வா, என் மனைவி நீ கொண்டு வா, நான் நேசிக்கிற என் அருமையான என் பிள்ளையை என்கிட்ட மறுபடியும் கொண்டு வா. அப்பே இந்த உதவி எனக்கு செய்வாயா? அப்பே புறப்பட்டு போகிறா. ஆண்டவருக்கு பிரியமானத, தாவீதுக்கு பிரியமானதனுடைய மனைவியை அப்பே கூட்டிக் கொண்டு வந்த பொழுது பின்தொடர்ந்து வருகிறதானே விழுமுகிற சிங்கத்தை பார்த்து வர அவனை பார்த்தேன், பின்னாக போ, என்னை பின்தொடர்ந்து வராது, என்னை பின்தொடர்ந்து வராதுன்னு சொன்ன உடனே அவன் நின்று போய்விட்டான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேரு என்னை பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிற்கப்பட வேண்டும். என்னை பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா பிசாசுடைய காரியங்கள், மாந்திரிக கிரியைகள் என்னை பின்தொடர்ந்து வந்து அழிக்கிறதப்பா. என்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து பிதாவின் ஒளியாகிய அப்பே இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எழுந்தருளுவீராக. எல்லாரும் வாயிலை திறந்து தயவு செய்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணுங்க. இனி ஒருபோதும் என் வாழ்க்கையை எதுவுமே பின்தொடர கூடாது, எதுவுமே என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த பிசாசின் வல்லமைகள் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த பிசாசின் வல்லமைகள், எந்த அசுத்தாவிகள் ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக பிலிசுமியமோ மாந்திரிகமோ செய்கிறதோ எது செஞ்சிருந்தாலும் ஊழியர்களை நான் சொல்லுகிறேன், இப்பொழுது எல்லா எலுமிச்சைகளுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். Sabala sadara makara urimana dinamo shigara mudara balava urima khalala dinamo udara balava உங்களுக்கு விரோதமாய் செஞ்சிருக்கிற எல்லா காரியங்களும், உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அழிக்கப்பட்டு போவதாக. விசுவாசிக்கிறோம் தயவு செய்து எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அடுத்த விடுதலை அவர் கொடுக்கிறேன் நிச்சயமாக வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் அடிக்கடி விழுந்து இருக்கிற பிள்ளைகள் அடிக்கடி விழுந்து போறாங்க. அடிக்கடி தீயிலையோ தண்ணீரையோ அடிக்கடி ஏதோ ஒரு பாவத்துல இந்த பாவத்திலிருந்து எழுத பிறகு இன்னொரு பாவம், அந்த பாவத்துக்கு எழுத பிறகு இன்னொரு பாவம். கர்த்தர் இன்றைக்கு உண்மையும் செவிட்டுமான ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியே போ. ஓ thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமே இல்லை, ஒரு செழிப்பே இல்லை, ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு ப்ரமோஷனே இல்லை, எது செஞ்சாலும் ஒரு தோல்வி. சிஸ்டர் உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாங்க. எது செஞ்சாலும் ஒரே தோல்வியா போகுது, அவமானமா போகுது. ராசி இல்லாதவனே சொல்றாங்க, என்ன ராசி இல்லாதவனே சொல்றாங்க, நான் என்னத்தை செய்ய? கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வாய் உன்ன ராசி இல்லைன்னு சொல்லிச்சோ, எந்த வாய் நீ உருப்படாம போவேன்னு சொல்லிச்சோ, அதே வாயினால உன்னை புகழ வைக்க போகிற, அதே வாயினாலே உன்னை ஸ்துதி பாட வைக்க போகிற, அதே வாய் உன்னை புகழ்ந்து பேச போகிறது. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற, உன்னை பின்தொடர்ந்து வருகிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுது கட்டப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி ஓ இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கொடுக்கிற விடுதலை பெற்று எல்லா மக்களையும் நினைச்சு ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். யாரோ சில பேருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு வெளியே செய்ய போகிறார். ஓ ஒரு சகோதரி, என்னை ஆவிக்குரிய வரங்களிலே நிரப்புகிற
என்று நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் இப்பொழுது ஆவிக்குரிய வரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். வாய்த்தது நல்ல அடிவாச பேசு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசன வரம் செயல்படுத்துவதை இயேசுவாக. ஒரு மகா திரவம் சிவாகாலா வெளிப்பாட்டில் வரத்தினால காத்திரவனை நிரப்புகிறார் சிஸ்டர். ரிமலா தினமும் சுபா நீ கையை வச்சு ஜெபிக்கிறப்பா கர்த்தர் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கப்படுகிறார். இதாக்கா ரிமலவும் சுபா இதாகவும் இனந்தரா தினமும் நிரவலவும் ஓமக்க நன்றி. நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாம விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலைக்காக ஜெபிக்க சொன்னார். இப்பொழுது யாரெல்லாம் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதோ அவங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா நுரையீரல் சுருங்கி போகிற நுரையீரல்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய அவயவமாக இப்பொழுது ஒரு புத்துயிர் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சுவாச கோளாறுகள், மேல் மூச்சு கீழ் மூச்சு, எல்லா சுவாச கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவங்க வாழத்துறோம். கையை வச்சு சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து எனக்கு இப்போதே சுகம் உண்டாவதாக, இப்போதே சுகம் உண்டாவதாக. உங்க நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு நீங்க உங்க குடும்பத்தில் சில வித்தியாசங்களை பார்க்க போறீங்க. ஓரபா ஷினதன மூதன கிராக்கிரபலபா ஓரபா காராதீன மூதன தரலபா. உங்களுடைய டெய்லி லைஃப்ல ரொட்டேஷனான வாழ்க்கையில சில காரியங்களை வித்தியாசமா நீங்க பார்க்க போறீங்க என்று கர்த்தர் சொல்றாரு. ஓ ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க நன்றியோட போய் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சும்மா எதிர்க்கிறதெல்லாம் எரிஞ்சு விழுறது போக போறது இனி உன் குடும்பத்தை நீ பார்க்க போறது இல்ல. கர்த்தர் அன்பினால உங்க குடும்பங்களை நிரப்ப போகிறார். அன்பின் கைச்சினாலே கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்ட போகிறார். அன்பினாலே கர்த்தர் ஆவினால் அன்பின் ஆவினாலே தேவன் குடும்பங்களை நிரப்ப வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாது. நல்ல முத்தி போன பிறகுதான் சில குறிப்பிட்ட வியாதிகள் வெளியே தெரியும். ஸ்டார்டிங்கே தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட் எடுத்துனா எப்படியாவது புழக்க வச்சிருப்பேன், எப்படியாவது பிழைக்க வச்சிருப்பேன். இருந்ததே தெரியாதுன்றத திடீர்னு ஒரு நாள் பலவீனப்பட்டுட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம், ரொம்ப முத்தி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்றத சில கிருமிகள், கொள்ளை நோயினுடைய அறிகுறிகள் உள்ளே மறைஞ்சிருக்கும். அப்படியே வாழ்க்கையை அதை பின்தொடர்ந்துனே இருக்கும். நல்ல முத்தி போன பிறகு வெளியே வரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதற்காக ஜெபிக்க சொல்றாரு. அப்படி சரீரத்துல நமக்கு தெரியாது, உள்ளே மறைந்து ஒளிந்து கொண்டு நம்முடைய சரீரத்தை பாழாப்படுத்துகிற, நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற, நம்முடைய சரீரத்தை படுக்கையில போடணும்னு நினைக்கிற எல்லா சுத்த எல்லா வியாதியுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தகப்பன்மாரே, தாய்மாரே, அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்க தலை மேல கையை வைக்கல. என் சரீரத்திலே காணப்படுகிற மறைந்து கிடக்கிற எல்லா கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. சொல்ல வாய்ப்பு சொல்ல வெளியே வா. இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியே போ. இது இயேசுவுக்கு சொந்தமான சரீரம். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட சரீரம். இது இயேசுவுக்கு சொந்தம். வியாதிக்கு சொந்தம் இல்லை, பிசாசுக்கு சொந்தம் இல்லை. இது இயேசுவுக்கு சொந்தம். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்பட்டு போவதாக. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக
அந்த மரங்களுக்கு இடையில அந்த விரியன் பாம்பு குட்டி மறைந்து இருந்தது. எப்போ நெருப்பினுடைய அனல் பட்டதோ அந்த விரியன் பாம்பு வெளியே வந்தது. வெளியே வந்து கடிச்சது போல, ஆனா பவுலுக்கு ஒன்றும் நடக்கல. நான் சொல்றேன், ஒரு அனல் வேணும் நமக்கு. ஒரு அனல் வந்தா போதும். விறகுகளுக்குள்ளே மறைந்திருக்கிற விரியன் பாம்புகள் வெளியே வந்துடும். அனல் இல்லைன்னா வராது. அனல் வரணும், அனல் வரணும், அனல் வரணும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஒரு அனல் வந்தா விறகுகளுக்குள்ளே மறைந்திருக்கிற விரியன் பாம்பு வெளியே வரணும் சொல்றேன். உங்க சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விரியன் பாம்பு, எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா பிசாசு காரியங்கள் இப்ப ஒரு அனல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பலிபீடத்தில் இருக்கிற எல்லா எருதுகள், மரத்துகள், பன்னீரினால இருக்கிற நனைத்திருக்கிற எல்லாவற்றையும் அக்கினி புறப்பட்டு வரவேண்டாம். எல்லாவற்றையும் நக்கி போட்டுவிடுவே. எலியாவின் தேவனே, தேவனே. தெய்வத்தில் வந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாய் இயேசு என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி தம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் எனக்காக 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 என் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசு உண்மையான தெய்வம். அந்த இயேசுதான் என்னை ஆஸ்வதிக்கக்கூடியவர். அந்த இயேசுதான் என்னை பரலோகத்துக்கு கைலாசத்துக்கு கொண்டு போகக்கூடியவர். அந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான் என்று ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவருடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். அவங்க குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு ரட்சிப்பின் கிரியை கர்த்தருடைய குடும்பங்களில் செய்யும்படியே நான் சொல்லுகிறேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? Thank you Jesus. உங்க நன்றி சொல்லுகிற மாட்டவர். ஒரு வழியாய் உங்களை பின்தொடர்ந்து வந்தவர்களை கர்த்தர் 7 வழியை அவர் அனுப்பிவிட்டார். 7 வழியை அவர் அனுப்பிவிட்டார். இனி எகிப்தையை காண மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. இனி எந்த மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இனி நீங்கள் எகிப்திலே கண்ட எந்த காரியத்தை காண போவதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றும். அது எனக்கு மகிமைக்காக நான் செய்ய போகிறேன். உலகத்தாருடைய மக்கள் ஆச்சரியப்பட போகிறது. தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கிறோம். தொடர்ந்து நடத்த காரணம் எந்த ஒரு சக்தி அவர்கள் பின்பாக போக விடாத பண்ணிக்கிறேன். அந்த கோட்டைக்குள்ளாக உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, இப்போதான் +2 முடிச்சு காலேஜ் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக இந்த வாலிப தட்டு தம்பிமார்களுக்கு செபிக்கிறேன். அவர் பாவத்தில் விலகவே கூடாது. எந்த ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக கூடாதாட்டவர்களே, வாலிப தட்டு தம்பிமார்களை பாதுகாத்துக் தவறான நபர்களோடு சகவாசம், காதல் போன்ற காரியங்களிலே பெண் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க வீட்டுல வந்தாதான் அவங்கள பார்க்க முடியுது. வெளியில எங்க போறாங்க, யார் கூட பேசுறாங்க, யார் கூட சாட் பண்றாங்க எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும் ஐயா. ரத்தத்தை அவர்கள் மேல தெளிங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளான பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேறி நல்ல ஒரு சமுதாயத்துல கவர்மெண்ட் உத்தியோகத்துல ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல எங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவர். யாரோ கலெக்டரா வரணும், எங்க பிள்ளைங்க வரட்டும். இந்த சொசைட்டில, இந்த இந்திய கவர்மெண்ட்ல, அரசாங்கத்திலே கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசிட்டு பிள்ளைகள் போய் கலெக்டர் சீட்ல உட்காரட்டும் ஆண்டவரை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாறட்டும் எங்க பிள்ளைகளை. பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படி ஆசீர்வதிங்க.
மற்றொரு முறை ஆண்டவரே எல் சடாய் ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரர் தியானிகளுக்காக மனைவிக்காக அடவே இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வருகிற ஆண்டில் முதற்கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே ஏதோ மாசம் கூட்டம் நடத்துறது இல்லை ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாக பல கூட்ட ஆத்துமக்கள் பரலோகத்திலே சேர்க்கப்பட்டதாக அற்புதங்கள் அடையாளம். அந்த கூட்டத்தில் போனா அற்புதம் நடந்திருப்பா. அந்த பிரதர் நடத்துறாரு, அந்த கூட்டத்தில் போனா எனக்கு சுகம் கிடைச்சது என்று சாட்சிகள் ஏற்படுவாங்க. அதேபோல அற்புத காரியங்கள் கூட்டத்தில் வாயிலாக கட்டளை நடத்துகிறார். ஊழியத்தை ஆண்டவரை அபிஷேகம் ஒளிக்காரனை அபிஷேகத்தின் வளங்களை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். உமக்கு சகல துதிக்கான மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.